புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அடுத்த கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆனா பாருங்க, உண்மையில் தீய சக்தி மட்டும் கிடையாது, அழிவு சக்தி யார் என்று இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். ஆன்டி கிரைஸ்ட் என்னப்பா மத ரீதியான பிரச்சனையா? இல்லைங்க, இந்த காணொலிக்குள்ள எதுக்காக ஆன்டி கிரைஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம்ட்டு இந்த காணொலியை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல உருவாகும் சாத்தான் சக்தி. இந்த சாத்தான் சக்தி நான் ஒரு சாத்தான் சக்தி என்கின்ற உண்மையான முகத்தோடும் உண்மையான பெயரோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாது. அந்த சாத்தான் சக்தி யாருடைய முகமூடி வழியாக வரும் என்று சொன்னால், நான் கடவுள், நான் தான் இயேசு, என்னுடைய இரண்டாம் வருகை இதுதான், நான் தான் இரண்டாம் வருகையில் வந்து கொண்டிருக்கும் தேவதூதன், மீட்பர் என்கின்ற போலியான இயேசு கிறிஸ்து பெயரில் உருவாகும் அழிவு சக்தி தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்கின்ற அந்தி கிறிஸ்து, சாத்தான் சக்தி. பிறரது பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்குவதற்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவோட பெயரை பயன்படுத்தி நான் தான் இயேசு, இரண்டாம் வருகை வந்து கொண்டிருக்கிறேன் என்று பல்வேறு காலகட்டங்களில் உலகத்தில் பல்வேறு இடங்களில் ஏமாத்தின்னு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று என்ன மாதிரி உலகத்தை ஏமாத்திருந்தாங்கன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ அங்க போய் இங்க போய் எங்கெங்கயோ போயிட்டு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கும் ஒரு சாத்தான் சக்தி, நமது நாட்டிலேயே வளர்ச்சி அடைந்து வளர்ந்து மேலோங்கி இருக்கும் தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் செய்து பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு அழிவு சக்தி. என்னப்பா இது, வந்ததுல இருந்து அழிவு சக்தி, சாத்தான் சக்தி, அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் சொல்றீங்களே தவிர யாருன்னு சொல்ல மாட்டீங்களே. அப்படி நம்ம ஏங்க சொல்லணும்? தமிழ்நாட்டை நாசமாக்க துடித்து கொண்டிருக்கும் அந்த அழிவு சக்தி யார் என்று அவரே சொன்னார். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. நம்மளா சொன்னோம், அவர் தான் சொன்னாரு அந்த அழிவு சக்தி யார் என்று. இப்போ சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, சில பல மிட்டாய்கள் எல்லாமே குழந்தைகளின் உடலுக்கு கேடு. ஆனா பாருங்க, இதையெல்லாம் சாப்பிட்டால் நமது உடலுக்கு கேடு என்று தெரியாத வயது குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு புரியாத, தெரியாத, அறியாத, அறிந்து கொள்ள முடியாத அந்த வயதில் சாக்லேட்டுக்கோ, ஸ்வீட்டுக்கோ, மிட்டாய்க்கோ, ஐஸ்கிரீமுக்கோ அடம் பிடிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்த வயது வரும்போது இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்கின்ற விவரம் அறியும் போது சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ட நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, சே என்னப்பா இது, அப்ப சாப்பிட்டு உடம்ப ரொம்ப கெடுத்துனுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலையில் தான் விஜய் இருக்கிறார் என்று வேற யாரும் சொல்லலைங்க, அவரே தான் சொல்லியிருக்காரு. சாக்லேட் சாப்பிடுவது எப்படி குழந்தைகளின் உடலுக்கு கேடாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் பாருங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவதும் உலகமாக கேடு. நேற்றைய தினம்தான் பிரச்சாரம் செய்வதற்கு இறுதி நாள். இதுவரை அனைத்து கட்சிகளும் செய்து வந்த பிரச்சாரம் நிறைவு பெற்ற அந்த நேற்றைய தினத்தில் விஜயோட வாய்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்காரு. மாப்பிள்ளைக்கு வெறி டைமாவை வெறி ஏறுது, அதிகமாகுது. எங்க ஓட்டு போடாம போயிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் வேமா சூசோ இல்லாம சாக்லேட்டுக்கும், மிட்டாய்க்கும், ஐஸ்கிரீமுக்கும் அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் மாமாக்கு ஓட்டு போடுவோன்னு அடம் பிடிக்க சொல்றாரு. கொஞ்சமாவது சோத்துல விஜய் உப்பு போட்டு சாப்பிட்டிருந்தாலோ அல்லது சோறு தான் சாப்பிடுற மாதிரி இருந்தாலோ வெக்கமான சூடு சொன்னையோடு வாழற நபராக இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை குழந்தைகளை தூண்டி விட்டு சொல்லுவாரா? என்னப்பா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. எங்க இதெல்லாம் கடுமையே கிடையாதுங்க, கடுகு அளவு. விஜய் நேற்றைய தினம் பேசுறதை விட குறைவுதான். பவள விழா பாப்பா, பல்லாங்குழி பாப்பா, போகில பழச தூக்கி போட்டு எரிகிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் தூக்கி போட்டு எரிங்கன்னு சொல்றதை விட நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சு இல்லையே. நியாயமா பார்க்க போனா விஜய் சொன்ன அந்த போகி பண்டிகை வரும்போது பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும்னு சொன்னா விஜயோட கட்சியை ஆரம்பத்திலேயே வளர விடாம வேரோட புடுங்கி தீல போடணும். என்ன பாருங்க, விஜயும் விஜயோட டிவிக்கு என்கின்ற கட்சியும் ஒரு அழிவு சக்தி, தமிழ்நாட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சாத்தான் சக்தி. ஆனா பாருங்க, இந்த சாத்தான் சக்தி அடுத்த கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொல்லுது. இருக்கட்டும், தப்பு கிடையாது. நேற்றுக்கு சொன்னாரே இந்த கரூர் விஷயத்தை குறித்து, கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? இந்த கரூர் சம்பந்தமாக டீகோடிங் வீடியோ, முழு வீடியோ ஒன்று ரெடியா இருக்குது. அது எடிட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. நாளைய தினம்
காலையிலேயே பதிவு பண்ண போறோம். எப்பவுமே நம்ம மாலை நேரத்தில் காணொளி பதிவு செய்வதுதான் வழக்கம். நாளைய தினம் ஓட்டு பதிவு செய்யும் நாள் என்கின்ற காரணத்திற்காக காலையில் காணொளி பதிவு செய்யப்படும். அந்த காணொளியிலும் தெரியும் விஜய் தமிழ்நாட்டுக்கு வேண்டாத வேரோடு எப்படி எந்த அளவுக்கு பிடுங்கி எறியப்பட வேண்டிய அழிவு சக்தி சாத்தான் சக்தி என்று. இது ஒரு ஓரமாகட்டும், நாளைக்கு பதிவு செய்யும் காணொலி. இப்போ விஜய் என்னமோ சொன்னாரே கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. அப்படிங்களாப்பா? இந்த புட்டு ஏதோ வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த புட்டு வச்ச புட்டை காட்டுங்கப்பா. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. காலையில 9 மணியிலிருந்தே வந்து பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான். நாமக்கல்லே 8:30 வர்றேன்னு சொல்லிட்டு இங்க வர்றது வந்து மதியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. விஜய பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட் மேல பசங்க எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஷெட்ல ஏறனோட ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்கார்ந்திருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப இவங்க எல்லாம் வந்து உழுகுறாங்க, அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்திருந்தாரு. 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரவு நேரம், அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேலே சாஞ்சிட்டாங்க. 3 மணிக்கு வந்திருந்தா கூட வெளிச்சம் இருக்குது, சனங்கள் இருப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கணக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நிறுத்தினோடனே எல்லாரும் அப்படி பொத நல்லா விழுந்துட்டாங்க. நானே ஒரு ஃபேனாக தான் போய் நின்று, அதுவும் இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் ரொம்ப நேரமாக விஜய் வரல. ஆனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கரூர் டைம் அங்கே போகலான்னு இருக்கும்போது ஒரு 10 o'clock இருந்து இங்கே வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. விஜய் வராங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே 3:30 மேலே வந்து ஒரு 6:30 சொல்லிட்டு ஒரு 4 hours மேலே நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்துறாரு, அவ்வளோ பைபாஸ் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி அது கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வர பின்னாடி எப்படி அப்படியே ரஷ் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் எப்படியாச்சும் விஜய் கூட பார்க்கவே வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் உயிர் போல வெளியே வந்துடலாம். இவர் 2 மணிக்கு வரதுக்காண்டி ரசிகர்கள் சொன்னாங்க. நான் அதனால 10:30 மணிக்கே நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு நான் போயிட்டேன். நாமக்கல்ல இருந்து இங்க வரோம், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறதா அந்த கும்பல்ல. ரெண்டாவது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்ததை கூட பாக்குறவே அப்படியே போயிடுவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யணும், பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துடும். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர், அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆகி போய் 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டா கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30 வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்களாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன், தஞ்சாவூர்காரன், அவங்களாம் கூட வந்து இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு 12 மணிக்கு வந்து அவர் நடிகர் விஜய் வரதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தெருவில் பின்னாடி எல்லாம் குலகெல்லாம் எல்லாம் உடச்சு போட்டாங்க. கண்டபடி ஏறுறாங்க, மேலே ஏறுறாங்க, அங்கே ஏறுறாங்க. அவங்கள ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியலைங்க. அந்த மரம் ஒன்று விழுந்துதுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. அப்படியே மரத்து மேலே ஏறி எல்லாம் நின்னதையுமே அது மரம் வந்து வெயிட் தாங்க முடிஞ்சிருச்சு. தட்டி வந்து ஒரு பேனர் கரெக்டாக ஒரு ரோட்டை ஒட்டியே ஒன்று கட்டிவிட்டாங்க. இன்னும் ரோடுன்னு இவ்வளோ காலம் இருக்குங்க. பேனரை போட்டு கட்டினதையுமே அவங்களுக்கு எங்கே போகிறது வரதுன்னு மக்களுக்கு தெரியல. பைக்கில் வந்து பண்ணி பைக்கை பூரா உடச்சிங்க, நின்று ஒரு பைக்கை பூரா உடச்சிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த மக்கள் உங்க தற்கொலை கூட்டத்தை விடுங்க, அது எப்பவுமே தற்கொலையா தான் வாழணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிற அந்த தற்கொலைகளை பத்தி நாங்க பேசலைங்க. இதெல்லாம் பொதுவான மக்கள். நீங்க சொன்ன அந்த மக்கள் புட்டு வச்சாங்கன்னு சொன்ன அந்த மக்கள் புட்டு வச்ச புட்டுப்பா. அது மட்டும் கிடையாது. அது எப்படி போலீஸ் சொன்ன நேரத்துக்கு வந்தீங்களா? ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். ஓஹோ, அப்படிங்களாப்பா? போலீஸ் தான் உங்களை 12 மணிக்கு விஜய் மக்களை வந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சந்திப்பார்னு அறிவிக்க சொன்னாங்களாப்பா? கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு 12 மணிக்கு விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மக்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு தெள்ள தெளிவாக புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. 12 மணி எங்க இருக்கு, வந்து சேர்ந்த 7:30 மணி எங்க இருக்கு கேட்டாக்கா ஒரு பாயிண்ட நல்லா அழகா 13 பேர் கொண்ட குழு யோசிச்சு இத்தனை மாதங்கள் 5-6 மாதங்களுக்கு மேல கடந்து பாருங்க யோசிச்சு ஒரு பாயிண்ட கோட் பண்ணி எழுதுறாங்க ஸ்கிரிப்ட் வடிவத்துல. நாமக்கல்ல எனக்காக வெயிட் பண்ணிட்ட மக்கள் அம்போன்னு விட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? அதுக்கு தான் சொல்றது, வரும்போது விஜய் தனியா வாங்கோ, உங்க சைஸுக்கு பெல்ஜியம்ல ஆர்டர் பண்ணி கண்ணாடியை கழுத்துல மாட்டிட்டு வந்து பேசாதீங்கன்றது. நாமக்கல் மக்களை அம்போன்னு விட்டுட்டு வரந்தா கரூர்ல இருக்கிறவங்களா அம்போன்னு விட்டுட்டு போனது யாருப்பா?
ஓடினது நீங்க தானே. ஆனா புதுசா கதெல்லாம் அதிகமா விடுறீங்க. பிரச்சாரம் நிறைவு பெறும் நாளுன்ட்டு ஏதாவது சொல்லி ஓட்டுக்களை அறுவடை பண்ணலாமான்ட்டு கதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா விடுறீங்க. இந்த கதையெல்லாம் புயல் அடிக்கும் போது பீச்சில் உட்கார்ந்தீங்கன்னு பொறி சாப்பிடுவாங்க இல்லைங்களா சில தற்குறிகள், உங்களை ஃபாலோ பண்ற தற்குறி கூட்டங்கள், அவங்க கிட்ட போயிட்டு விடுங்க கதை. நீங்க என்ன கதை விட்டாலும் நம்புவாங்க. இந்த பெஸ்ட் தற்குறின்ட்டு இந்த 2026ஆம் ஆண்டோட அவார்டு யாருக்கு கொடுக்கலாம்னா இவங்களுக்கு கொடுக்கலாம். மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன் உதவி தொகை அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா, அவர் தான். நல்லா பாத்துக்கோங்க மக்களே, விஜய் ரொம்ப சுலபமாக ஏமாற்றி யாருக்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாருன்னு சொன்னா இதை போன்ற கூட்டத்தை ஏமாற்றி விஜயை ஃபாலோ பண்ற கூட்டம் எந்த கூட்டம்னா இதை போன்ற கூட்டம் தான். பிறக்கும் போதே மண்டக்குள்ள மூளைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த மூளையை யூஸ் பண்ணணும். மற்ற கட்சிகள்லாம் 2000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்றாங்க, உங்க விஜய் மட்டும் என்னங்க 2500 ரூபாய் கொடுக்குறான்னு அவரும் தானே சொல்லியிருக்காருன்னு சொன்னாருங்க. அவரு மக்கள் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லல, அவர் ஜெயிச்சார்னா தன்னோட பணத்தை எடுத்து கொடுப்பேன்னு சொல்றாங்களே, எப்படிமா தன்னோட பணத்தை எடுத்து கொடுக்க முடியும்? 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ விஜய் 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 1,31,00,000 அப்படின்னு சொல்லும் போது 3,275 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு தேவைப்படும். 2500 ரூபான்னு சொன்னா வருஷத்துக்கு எப்படி கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தாலும் கணக்கு சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். 39,300 கோடி தேவைப்படுமே. விஜய் கிட்ட சொந்த மணி அவ்வளவு மணி இருக்குதாமா, ஒரு வருஷத்துக்கே 39,300 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எங்கிருந்து கொடுப்பாரு அவரு? இப்ப புரியுதுங்களா? எதை சொன்னாலும் கை தட்டி வேன்னு கத்தி விசில் ஊதுற கூட்டம் இந்த கூட்டம் இருக்கும்போது விஜய் இதுவும் பேசுவாரு, இதுக்கு மேலேயும் பேசுவாருன்ட்டு. ஏன்னா போலீஸ் வர சொன்ன டைமுக்கு நான் கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 8:45 மணிக்கு நாமக்கல்ல இருப்பேன்னு சொல்றீங்க. ஆனா பாருங்க, வீட்டுல இருந்து தூங்கி எந்திரிச்சு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரதே 9 மணி. எப்படி நாமக்கல்லுக்கு 8:45 மணிக்கு இருப்பீங்க? போய் 8:45 மணிக்கு நாமக்கல்ல வருவேன்னு சொன்னது யாரு? 8:45 மணிக்கு போய் அங்க இருக்க வேண்டிய விஜய் 9 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருக்க சொன்னது யாரு? திமுக தான் கரூர்ல சதி பண்ணிட்டாங்கன்னா உங்களை யாருப்பா தூங்கி எந்திரிச்சு லேட்டா வர சொன்னது? கரூர்ல விலை மதிக்க முடியாத 41 உயிர்கள் பறிபோன அந்த சமயத்துல தெரிச்சு ஓனது யாருப்பா? இப்போ ஒரு 100 பேர் கூட்டமா நின்று பேசினுக்கிறாங்க. திடீர்னு அந்த கூட்டத்தை நோக்கி ஒருத்தர் ஓடி வராரு, திருடன் திருடன் திருடன்ட்டு. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க யாரு முதல்ல ஓடி போவாங்க? திருடன் தான் ஓடி போவான். ஏன்னா திருடனுக்கு தெரியும் நம்ம தான் திருடன்ட்டு. அப்போ திருடன் மாதிரி ஓடி போனது யாருப்பா? விஜய் தானே ஓடி போனாரு. நீங்க தான் எதுவும் தப்பு பண்ணலையே, ஏன் ஓடுனீங்க? அங்கேயே நின்று பதில் சொல்லிக்க வேண்டியதானே, அங்கேயே நின்று ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதானே. இதெல்லாம் செய்தது திமுக நிரூபிச்சிருக்க வேண்டியதானே. திருட மாதிரி ஓடின இவரு நல்ல வரான், அதுவும் பாருங்க மீட்பர் ரேஞ்சில கொண்டு போறாங்க. ஒரு மீட்பர் வருவார் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படி மீட்பர் வருவார்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அந்த பதிவு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க உங்களுடைய நிலைப்பாடுன்றது நீங்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா, எதிர்ப்பு நிலைப்பாடுன்றது தனி. பட் இந்த சூழல்ல ஒரு மரண ஊழம் கேட்டுட்டு இருக்க ஒரு சூழல்ல அங்க இருந்திருக்கணும் எதிர்பார்த்த விஜய் இல்ல, அவர் கிளம்பிட்டாரு, அவர் பதில் சொல்லல, எதுவும் பேசல என்ற சூழல்ல விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு, அன்டவுட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. பட் அதற்காக பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுல. மீட்பருக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், மீட்பருக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பவுமே மக்கள் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா? அவங்க சாமி கும்பிடுறதே எதுக்காக? என்னை காப்பாற்ற யாராவது வரலாம். ஓடி போய் பனையூர்ல பதுங்கி பல நாட்களாக பதுங்கி இருந்த இவரு ஹீரோவா குறித்த நேரத்தில் கரெக்டா பாருங்க, இவரு செய்த அக்கிரம அநியாயத்தை சரி செய்வதற்காக எல்லாரையும் காப்பாற்ற வந்த மத்தவங்க வில்லனுங்களாம். உண்மையான வில்லன் யாரு? உண்மையான அழிவு சக்தி யாரு? நன்றாக இருக்கிற செழிப்புடன் இருக்கும் தமிழ்நாட்டை நாசமாக்க வந்த சாத்தான் சக்தி யாரு? ஜெயிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரம் என்கின்ற கடைசி ஆயுதத்தை போர்ல பயன்படுத்துற மாதிரி ஜெயிப்பதற்கும் ஓட்டு வாங்குவதற்கும் கடைசியாக எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி ஊரை ஏமாத்துற அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் யாருன்றதுதான் பாருங்க இந்த காணொலியோட பிளாஷ்பேக்ல பார்க்க போறோம். யெகோவாவின் சாட்சிகள், இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைன்னு உலகத்தையே ஒட்டுமொத்தமா பல்வேறு காலகட்டங்கள் ஏமாத்தினாங்க இல்லைங்களா? யார் அந்த யெகோவா? யெகோவா சாட்சிகள் அமைப்பு என்றால் என்ன? இந்த வரலாற்றை நம்ம தோண்டி பார்க்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-223 வருடங்களுக்கு பின்னாடி போய் பார்க்கணும். ஏனென்றால் இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற அந்த அமைப்பு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தது 5 நபர்கள். வில்லியம்ஸ் மில்லர், எலன் ஜி ஒயிட், சார்லஸ் டி ரசல், ஜோசப் பிராங்க்லின் ரதர்ஃபோர்ட் மற்றும் இன்னொரு நபர்.
இந்த 5 நபர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அந்த யெகோவா சாட்சி என்கின்ற அந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள். செயின் லிங்க் மாதிரி அந்த யெகோவா சாட்சி என்கின்ற அந்த அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை ஒருவர் பின் ஒருவராக பாதுகாத்து வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த யெகோவா சாட்சி என்கின்ற அந்த அமைப்பின் மூலமாக உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் மாதிரி பரவி இருக்காங்களாம். முதலில் யெகோவா என்றால் என்ன அர்த்தங்க? இந்த யெகோவா என்பது அது ஒரு ஹீப்ரு மொழியில் உருவாக்கப்பட்ட பெயர். யெகோவா என்றால் அதை மொழிபெயர்த்து பார்க்கும்போது ஆகும்படி செய்கிறவர், அனைத்திற்கும் ஆனவர், எல்லாம் ஒருத்தர் அவர்தான் யெகோவா. ஃபர்ஸ்ட் வில்லியம்ஸ் மில்லர் என்கின்ற ஒரு நபர் தான் 1800ஆம் ஆண்டுகளில் ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கிய அந்த அமைப்புல நிறைய மக்களை சேர்க்கிறாரு. இயேசுவின் 2ஆம் வகை எதுன்ட்டு கணிச்சு ஒவ்வொரு தேதியா சொல்றாங்க. முதலில் இயேசுவின் 2ஆம் வருகை என்பது 1843. இந்த வருஷத்துல இயேசுவின் 2ஆம் வருகையும் உலகத்தோட பேரழிவும் இருக்குன்னு சொல்லிட்டு 1843 ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க. ஆனா பாருங்க, 1843ஆம் ஆண்டில் இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கல, உலகம் பேரழிவும் நடக்கல. ரெண்டாவது, இல்லங்க நாங்க கணிச்சது கொஞ்சம் தவறாயிடுச்சு, முன்ன பின்ன போயிடுச்சு. 1844 எப்படிங்க, 1844 மார்ச் மாதத்துல இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கு, உலக பேரழிவு இருக்குன்ட்டு 2வது வருஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த 1844 மார்ச் மாதம் கடந்து போயிடுது, இயேசு 2ஆம் வருகை வரல, உலக பேரழிவு நடக்கல. 3வது முறை கணிச்சு சொல்றாரு, இல்லங்க நாங்க குறிச்ச மாசம் என்பது தவறாயிடுச்சு, 1844 என்பது உண்மைதான், ஆனா கொஞ்சம் மாதம் தப்பி போச்சு. அதனால பாருங்க, 1844 அக்டோபர் மாசத்துல இயேசுவோட 2ஆம் வருகை வருது, உலக பேரழிவு நடக்குது. 1844 அக்டோபர் மாசம் வருது, அந்த மாசம் கடந்தும் போகுது. மறுபடியும் பாருங்க, 2 முறை ஏமாற்றத்தை அடைந்தது போல 3வது முறையாக ஏமாற்றம் தான் அடைந்தார்கள். இத்தனை முறை அவர் குறித்த தேதிகளில் ஒரு தடவை கூட அவர் சொன்னது நடக்கவே இல்லை. சோ இந்த வில்லியம்ஸ் மில்லர் என்கின்ற இந்த நபர் கள்ள தீர்க்கதரிசின்னு முடிவு பண்ணி அவர் உருவாக்கி வைத்த அந்த கிறிஸ்தவ அமைப்பில் இருந்து மக்கள்லாம் வெளியேறாங்க. அவர் உருவாக்கிய அந்த அமைப்பை கலைச்சிடுறாங்க. செயின் லிங்க்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எப்படி வருதுன்னா, வில்லியம்ஸ் மில்லருக்கு பிறகு எல்என் ஜி ஒயிட் அப்படின்னு ஒரு சிறுமி, ஒரு பொண்ணு வராங்க. அந்த எல்என் ஜி ஒயிட் என்கின்ற அந்த சிறுமி பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பையன் கல்லெடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ்ல அடிச்சிடறான். பலத்த காயம் ஏற்பட்ட அந்த எல்என் ஜி ஒயிட் சிறுமி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்படி படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த சிறுமிக்கு நிறைய முறை தீர்க்க தரிசனங்கள் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. தான் படுத்த படுக்கையாக இருக்கும் போது தனக்கு ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிடைத்ததாகவும், அப்படி கிடைத்த தரிசனங்களில் ஒன்றுதான் மிக முக்கியமானது, பரலோகத்தில் போயிட்டு தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததாகவும் சொல்றாங்க. சோ இயேசு கிறிஸ்துவை நான் பரலோகத்துக்கு சென்று சந்தித்தேன், அந்த தரிசனம் எனக்கு கிடைத்ததுன்னு இந்த எலன் சொன்ன பிறகு அந்த எல்என் ஜி ஒயிட் என்கின்ற அந்த சிறுமி சொல்கின்ற தரிசனங்கள் எல்லாத்தையும் அந்த அமைப்புல இருக்கிற மக்கள் நம்ப தொடங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த எல்என் ஜி ஒயிட் என்கின்ற அந்த சிறுமி வளர்ந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு சர்ச்சுக்கு மத போதகராக மாறுறாங்க. அடுத்து பாருங்க, மில்லர் மாதிரியே, வில்லியம்ஸ் மில்லர் மாதிரியே 1874 மீண்டும் இந்த உலகம் அழிய போதுன்றாங்க. மறுபடியும் முதலந்தா இதற்கு முன்பாகவே இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மத போதகர் எல்என் ஜி ஒயிட்டுக்கு முன்பாகவே அந்த வில்லியம்ஸ் மில்லர் என்கின்ற அந்த நபர் பல முறை ஆண்டுகள் தேதியை குறிப்பிட்டு இயேசுவின் 2ஆம் வருகை இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினாரு. இப்ப அதை அடுத்து இந்த அம்மாவா நல்லா இல்லையே, சரி இல்லையே சொல்லிட்டு அந்த எல்என் ஜி ஒயிட்டை சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு எலன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அந்த அம்மா, இல்லங்க இதற்கு முன்பாக வில்லியம்ஸ் மில்லர் என்கின்ற அந்த நபர் கூட கடவுளின் வார்த்தையை குறிப்பிட்டு தான் இந்த வருஷத்துல இயேசுவோட 2ஆம் வருகை இருக்குன்னு கடவுள் சொன்னதுதான் சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் தவறாக இருந்தாலும் அனைத்தும் கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் தான். இப்ப அதை அடுத்து 1874 இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கு, உலக பேரழிவு இருக்குன்ட்டு அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க. வில்லியம்ஸ் மில்லர் சொன்ன அதே கருத்தை மீண்டும் இந்த அம்மா சொல்றாங்களே, ஒரு வருடத்தை குறிப்பிட்டு. இந்த அம்மா யாருன்னு பார்த்தா அதான் செயின் லிங்க். வில்லியம்ஸ் மில்லர் நடத்திய அந்த திருச்சபைக்கு தான் இந்த எல்என் ஜி ஒயிட் என்கின்ற இந்த சிறுமியோட குடும்பம் ஒட்டுமொத்தமா அங்க போயிருக்காங்க. அந்த வில்லியம்ஸ் மில்லரோட மத போதனைகளை கேட்டு 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 வளர்ந்த குடும்பம் இது. அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மத போதகரான எல்என் ஜி ஒயிட். சோ அந்த வில்லியம்ஸ் மில்லர் வழியில் இந்த அம்மாவும் போய் எனக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தாங்க. 1874ஆம் வருடத்தில் இயேசுவின் 2ஆம் வருகைன்றாங்க. ஆனா பாருங்க, 1874 மீண்டும் 4வது முறையாக ஏமாற்றம், இயேசுவின் 2ஆம் வருகை அந்த எல்என் ஜி ஒயிட் பெண் சொன்னதை போல் நடக்கல. இந்த இடத்துல தான் யெகோவா சாட்சிகள் என்கின்ற அமைப்பு உருவாகுது. அதை யார் உருவாக்குறாங்கன்னா அதுவும் செயின் லிங்க் தான். வில்லியம்ஸ் மில்லருக்கு அடுத்தபடியாக அவர் பேச்சை கேட்டு வளர்ந்த எலன் ஒயிட், இந்த எலன் ஒயிட் நடத்திய இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வந்திருந்த ஒரு நபர் தான் சார்லஸ் டி ரசல் என்பவர். அந்த எல்என் ஜி ஸ்பீச்சை சர்ச்சில் கேட்டு 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 மைண்ட்ல ஏத்திட்டு
அந்த சார்லஸ் டி ரசல் என்கின்ற நபர் 1870ஆம் ஆண்டில் உருவாக்கிய அமைப்பு தான் இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற அமைப்பு. 1870ஆம் ஆண்டில் யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கிய சார்லஸ் டி ரசல் என்பவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அமெரிக்காவில் தான் முதலாக இந்த 1870ஆம் ஆண்டில் இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற அந்த அமைப்பை உருவாக்குறது. அவர் உருவாக்கிய இந்த யெகோவா சாட்சிகள் மூலமாக சொல்லப்படும் போதனைகள் என்பது யெகோவா என்பவர் தான் பிரதான கடவுள், அவர்தான் அனைத்திற்கும் ஆனவர். ஆபிரகாம், மோசே மற்றும் இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவருமே வழிபட்ட கடவுள் யார் என்றால் யெகோவா. தீர்க்க தரிசிகளாக வந்த இந்த மூவரும் பேசிய கடவுள் யார் என்றால் யெகோவா கிட்ட தான் பேசினாங்க. சோ யெகோவா அனைத்துக்குமான அந்த கடவுளின் வழிபடி தான் நாங்க நடக்கிறோம்ட்டு இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பு எடுத்து வைக்கிற போதனை. ஆனால் இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பு செய்யப்படும் போதனைகள் எல்லாமே கடவுளுக்கு எதிராகத்தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு எதிராகத்தான் இவங்க பேசுறாங்க. இவங்களோட பிரதான போதனைகள் என்பது சாத்தானை நோக்கியே இருக்கு. இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பு ரொம்ப தவறானது அப்படின்ட்டு அந்த அமைப்புக்குள்ள போறவங்க இவங்க செய்யப்படும் போதனைகளை கேட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரசல் என்ன சொல்றாரு, நீங்க என்னதான் இதை போல இது தவறான போதனைகள் கடவுளுக்கு எதிரானதுன்னு சொன்னாலும் இதுதான் உண்மை. யெகோவா என்கின்ற கடவுள் தான் உண்மையான ஒரே கடவுள். தீர்க்க தரிசிகளாக வந்த இந்த மூவருமே யெகோவா கிட்ட தான் பேசினாங்க. சோ யெகோவா சொல்ற வழிபடி தான் நாங்க நடக்கிறோம் சொல்லிட்டு இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பை உலகம் முழுக்க பிரபலப்படுத்துறாங்க, நிறுவ தொடங்குறாங்க ஒவ்வொரு இடமா. ஒரு கட்டத்துல இந்த சார்லஸ் டி ரசல் என்பவர் ஒரு ஆண்டை குறிக்கிறார். மறுபடியும் 5வது முறையாக 1914ஆம் ஆண்டில் இயேசுவோட 2ஆம் வருகை இருக்கு, உலக பேரழிவு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சார்லஸ் டி ரசல் 1914ஆம் ஆண்டை குறிக்கிறார். மறுபடியும் பாருங்க 5வது முறையாக அந்த ரசல் குறிப்பிட்ட அந்த ஆண்டு கடந்து போகுது. அவர் சொன்ன அந்த 1914 எதுவும் நடக்கல. அதற்கு பிறகு 1916ஆம் ஆண்டில் அந்த சார்லஸ் டி ரசல் என்கின்ற அந்த போதகர் இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு இந்த யெகோவா சாட்சி என்கின்ற அந்த அமைப்பு உருவாகிற செயின் லிங்க் பாருங்க. முதல்ல வில்லியம்ஸ் மில்லர், அதற்கு அடுத்து எல்என்ஜி ஒயிட், அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த எல்என்ஜி ஒயிட்டுக்கு பிறகு வந்தவர் சார்லஸ் டி ரசல். அவர் தான் இந்த அமைப்பை உருவாக்குறது. 4வதாக வருகின்ற ஒருத்தர், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர், ஜோசப் பிராங்க்லின் ரதர்ஃபோர்ட் என்கின்ற இந்த நபர். பேர் ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா? நம்ம ஃபோர்டு அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம், தப்பு கிடையாது. இந்த ஃபோர்டு என்கின்ற 4வது நபராக வந்தவர் மறுபடியும் பாருங்க இந்த யெகோவா சாட்சிகள் அமைப்பை டெவலப் பண்றாரு. டெவலப் செய்து மறுபடியும் அந்த அமைப்பின் மூலமாக இன்னொரு தேதியை குறிப்பிட்டாரு, 1925. எதுங்க, மறுபடியும் 1925 அப்படின்னு இந்த ஆண்டை குறிப்பிட்டு இந்த ஆண்டில் இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கு, உலக பேரழிவு நடக்க போகுது. ஆனா பாருங்க, இதற்கு முன்பாக ஏற்கனவே 2-3 நபர்கள் 6-7 முறை தேதியை குறிப்பிட்டாங்க, எதுவும் நடக்கல. 1925 மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க போலுது. ஆனா அவரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்லங்க நான் சொல்வது உறுதி, 1925ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவோட வருகை என்பது இருக்க போகுது, 2ஆம் வருகை, உலகம் அழிய போகுது. சோ அதனால பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னதை அடுத்து இருக்கிறதே இந்த முறை தான் மக்கள் ரொம்ப ஏமாந்தது. இவர் சொல்ற பேச்ச உண்மைன்னு நம்பி உலகம் தான் அழிய போதேப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டெல்லாம் வித்துட்டு காரு வேன்ல எல்லாம் போயிட்டு பதுங்கி இருக்கிறாங்களாம். ஆனா பாருங்க, கடைசியில வீடு இழந்ததுதான் மிச்சம். அவங்க எல்லாருமே இவர் பேச்சை நம்பி வீட்டையெல்லாம் வித்துட்டு காரு வேன்ல எல்லாம் பதுங்கி இருந்தாங்க, உலகம் அழிஞ்சிட போகுது அப்படின்ற பயத்துல. 1925ஆம் ஆண்டு வருது, கடந்து போகுது, அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. இப்படி மீண்டும் இத்தனை முறை குறிப்பிட்ட தேதியில் யார் சொன்னதுமே நடக்கல. அதுவும் இவர் சொன்னது ரொம்ப பெருசு, எல்லாருமே வீட்டெல்லாம் வித்துட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அவர் அந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற அந்த அமைப்பை விட்டு மக்கள்லாம் வெளியே போறாங்க. அமைப்பை கலைங்க, இவங்க எல்லாருமே கள்ள தீர்க்க தரிசிகள், இவங்க சொல்றதெல்லாம் பொய், இவங்க சொல்றதா இனிமே நம்பவே நம்பாதீங்க, எல்லாமே ஃப்ராடுங்க சொல்லிட்டு அந்த அமைப்பை விட்டு வெளியேறாங்க. இதற்கு பிறகு இந்த யெகோவா சாட்சிகளை டெவலப் பண்றதுக்கு 5வதா ஒரு நபர் வராரு. அவர் தான் இருக்கிறதுலே என்ன பண்றாரு, 1975 மீண்டும் உலகம் அழிய போகுது. ஆனா பாருங்க, இந்த முறை நம்ம 1975 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா கூட யார் நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் நம்ப முடியாதபடி 6 முறைக்கு மேலாக ஒரு தேதியை குறிப்பிட்டு ஏமாந்து போனதால 1975ஆம் ஆண்டில் உண்மையில் உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா கூட நம்பாதபடி மக்கள் கண்மூடி போவார்கள். இது கடவுளின் வாக்கு. சோ 1975 உலகம் அழிய போகுது நம்புங்கன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, அதுவும் நடக்கல. கடைசியில நடந்தது எதுன்னா, இவர் சொல் பேச்சை கேட்டு நம்பி 1975 உலகம் அழிய போகுதுன்னு சொல்றதை நம்பி உலகம் முழுக்க சுமார் 8 மில்லியன் அளவிலான மக்கள் ஞானஸ்தானம் வாங்கினாங்களாம். ஆனா பாருங்க, கடைசியில இவங்க எல்லாருமே கள்ள தீர்க்க தரிசிகள் சொல்லிட்டு அந்த அமைப்பை விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேற தொடங்கினாங்க. இப்படி கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டில் வில்லியம்ஸ் மில்லர் என்கின்ற நபர் உருவாக்கிய ஒரு அமைப்பில் இருந்து
கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சார்லஸ் டி ரசல் என்பவர் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் 1870 இந்த யெகோவா சாட்சிகள் என்கின்ற இந்த அமைப்பு. இந்தியாவுக்குள்ள 1905 இந்த யெகோவா சாட்சிகள் அமைப்பு உள்ள வர்றாங்க. 1926 முதல் முறையாக மும்பையில ஒரு ஹெட் ஆபீஸ் மாதிரி போடுறாங்க. 1976 ப்ராப்பரா அரசாங்கத்தின் மூலமாக இந்த யெகோவா சாட்சிகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க. யெகோவா சாட்சிகள் அப்படின்ற அமைப்புக்கு கவர்னர் பாடி இருக்கு. இதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கு. யெகோவா சாட்சிகள் மூலமாக சொல்லப்படும் போதனைகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அமைப்பு. வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக்ட் சொசைட்டி ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் இந்த யெகோவா சாட்சிகளோட போதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த யெகோவா சாட்சி அமைப்புக்குள்ள போறவங்க எல்லாருமே முதல்ல இயேசு கிறிஸ்துவின் பாதையில் தான் இவங்க நடக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற ஒரு பிரிவு நம்பி உள்ள போறாங்களாம். ஆனால் இதற்குள்ள போன பிறகுதான் இவங்க பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்த மாதிரி தெரியல. இவங்க சொல்லப்படும் போதனைகள் எல்லாமே கடவுளுக்கு எதிராகத்தான் இருக்கு, சாத்தான்களை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமாக அந்தந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை இவங்க சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு தவறான பாதையை காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி இயேசுவோட இரண்டாம் வருகை, இயேசு வருகிறான்னு உலகத்தையே பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் ஊரை ஏமாத்திந்த அந்த ஏமாற்று வேலை சாத்தான் சக்தியின் அழிவு உருவத்தோடு தமிழ்நாட்டில் களமிறங்கி இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் களம் இறங்கி இருக்கும் அந்த அழிவு சக்தி உருவம் வேற யாருமே கிடையாதுங்க, விஜய் தான். குழந்தைகளை பயன்படுத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு பார்த்ததுல தொடங்கி கடைசியில பாருங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வராது. அதுவும் புனித அந்தோனியார் ஆலயத்துல வேமா சூசோ இல்லாம முட்டி போட்டுன்னு கழுத்துல கட்சி துண்டோடு வீடியோ எடுத்து பல ஆங்கிள் வச்சு சமூக வலைதளங்களை பரப்ப விடுறாரு. மீட்பர்னா இதுவரைக்கும் உலகத்துக்கு வழிகாட்டியாகவும் உலக மக்களை நல்ல பாதையில கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் தான் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்துவ நம்பிக்கையில், அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, மோசேவில் தொடங்கி இயேசு வரைக்கும் வந்த மீட்பர்கள் அனைவருமே பாருங்க நல்ல வழியை காட்டினாங்க. ஆனா பாருங்க இவரும் மீட்பர் தான் ஊரை ஏமாத்தினுக்கிற இந்த மீட்பர் காட்டுற இந்த கூட்டத்துக்கு என்ன பாதங்க? இந்த பாதை தான் காட்டுறாரு. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கண்மூடித்தனமாக உருவாக்கி வைத்த ஒரு கல்ட்டு கூட்டம். உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி அந்த கல்ட்டு கூட்டத்தை வழி நடத்துற நான் தான் மீட்பர்னு ஊரை ஏமாத்தின்னு இருப்பாங்க யெகோவாவின் சாட்சிகளை போல. அதே மாதிரிதான் நானும் கிறிஸ்துவன் தான் என்கின்ற போர்வையில் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி கட்சி தூண்ட கழுத்துல மாட்டிட்டு முட்டி போட்டு வீடியோ எடுத்து அதை பரப்பி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தமிழ்நாட்டை நாசம் பண்ணலான்னு உருவாகி இருக்கும் அழிவு சக்தி, சாத்தான் சக்தி தான் பாருங்க இந்த விஜய். எனது பெயரை பயன்படுத்தி நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி வச்சிருக்காரு. அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்த அந்த வரிசையில் வந்த தமிழ்நாட்டை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் வரிசையில நிக்கிற அழிவு சக்தி, சாத்தான் சக்தி தான் ஆன்டி கிரைஸ்ட் விஜய். இதையும் காட்டி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவே தான். கழுத்துல துண்டு போட்டு போய் நின்னார் இல்லைங்களா, இயேசுவே தான் காட்டி கொடுத்தாரு. இந்த அழிவு சக்தி தான் வேண்டும் என்று சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிங்கன்னு சொல்லி அந்த அழிவு சக்தியே தான் எப்பேற்பட்ட அழிவு சக்தி என்று காட்டியும் கொடுத்து கொண்டது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சாத்தான் சக்தியான விஜயை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.